ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்கள் ரஃபி. இன்றைக்கி திரையரங்கு நம்ம பார்க்க போகிற படம் அரவிந்த் ராஜகோபால் இயக்கத்தில் சாம் நிரஞ்சனி நடித்து வெளிவந்த படம் தான் அஸ்திரம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணும்னா, கிபி 5ஆம் நூற்றாண்டில் வாழ்கிற ஒரு ஜப்பானிய மன்னன் நினச்சிறான்னா, அவனுக்கு வந்து செஸ் விளையாடுறதுல ஒரு போதை. ஆப்போசிட்டில் யார் வந்து விளாண்டு அவங்ககிட்ட தோற்றாலும் தானாகவே வயிற்ற கிழிச்சு சாகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு போதை எல்லாருமே கிழிச்சு சித்துறாங்க. அப்போ வந்து ஒரு சிப்பாய் வந்து விளாட்றாப்புல. அப்போ வந்து அவர் ஜெயிச்சிடறாரு. அவர் ஜெயிச்சா என்ன ஆகும்? ராஜா சாக முடியுமா? சாக மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன, கண்ணுலேயே மிஸ்பரிசம் பண்ணி அவரே கத்தி எடுத்து அவரால் குத்தி செத்துறாரு. ஸோ இது வந்து ஒரு அவுட்லுக்காக சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லா பேருமே வர்றவன் போகிறவன் எல்லாம் வயிற்று கிழிச்சு கிழிச்சு சாகுறான். அந்த செஸ் போர்டும் இல்லை இதில். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. ஷாம் தான் வந்து ஒரு போலீஸ் காப்பாற்றிச்சிருக்காப்புல. இது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே குழம்புறாப்புல. ஏன் அவன் சாரான், அவன் எதுக்கு சூசைட் பண்ணி சாரான், அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. கதை பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி 5ஆம் நூற்றாண்டு சொல்லும் போதே நமக்கு டொய்யில் ஆயிடுது, ஸ்லோ டவுன் ஆகிடும். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா, இதை வந்து கரெக்டாக கிபிக்கு பைபிள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருந்தா கூட படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதனால் ஆரம்பத்துலேருந்தே படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே போயிட்டுருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா, என்னடா பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கரெக்டாக கிளைமாக்ஸில் ஒரு நல்ல மேட்டரை சொல்லி அட்டகாசமாக பிடிச்சிருக்காங்க. இதுதான் ஷாமை பற்றி சொல்லணும்னா, ஷாம் பற்றி சொல்லணும்னா ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு, எப்போ போல் பண்ணுற மாதிரி. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அசால்ட்டாக இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு பண்ண மாதிரி தான் இருக்குது. நல்லா கதை கேட்டு நல்லாவே பண்ணியிருக்கலாம். அந்த காப்ரோலுக்கு வந்து அவ்வளோ பொருத்தமாக இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா, அந்த ரோல் வந்து சரியாக எழுதப்படாதனால அவ்வளோ பொருத்தமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். மற்றபடி பார்த்திங்கன்னா, கேமரா ஒர்க்கு, மியூசிக்கு, எடிட்டிங் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் முழுக்க ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லராகவே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. படம் வந்து அங்கங்கே சின்ன சின்ன லேக் இருக்கிறதுனால சுவாரஸ்யம் இல்லாமல் ஒரு ஆவரேஜான படமாக தான் இருக்குது. டைம் இருந்தால் ஒரு தடவை பாருங்கள். மீண்டும் அடுத்த மெசேஜ் சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரஃபி தியேட்டரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.